நாடாளுமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து திறப்பு விழாக்கள் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னோடு இந்த நிகழ்வில் மதுரை மாநகராட்சியினுடைய பொறுப்பு மேயர் தோழர் நாகராஜன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கணேசன் அவர்களும், மாநில குழு உறுப்பினர் தோழர் விஜயராஜன் அவர்களும், இந்த பகுதியினுடைய செயலாளர் பாண்டி உள்ளிட்ட தலைவர்கள் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதேபோல இந்த திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு நம்முடைய மதுரை மாநகராட்சியினுடைய ஆணையாளர் மரியாதைக்குரிய கௌரவகுமார் அவர்கள் பங்கெடுத்திருக்கின்றார். இன்றைய தினம் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 53 லட்சம் ரூபாய் செலவில் முடிவுற்ற 10 பணிகளுடைய திறப்பு விழா என்பது இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. அதில் முதல் திறப்பு விழாவை இப்பொழுது நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். தொடர்ந்து மதுரை மாநகராட்சிக்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியிலும் எங்களுடைய நாடாளுமன்ற நிதியை சரியாக பங்கிட்டு தொடர்ந்து திறப்பு விழாக்களை நாங்கள் நடத்தி கொண்டே இருக்கின்றோம். நேற்றைய தினம் மேலூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே முடிவுற்ற பணிகளினுடைய திறப்பு விழாக்களை நடத்தினோம். தொடர்ந்து மக்களினுடைய கோரிக்கையை கேட்டு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தொகுதி நிதி என்பது மிக சிறிய அளவுதான். ஆனால் அவற்றை முறையாக பங்கிட்டு அனைத்து பகுதிக்கும் அடிப்படை மக்களினுடைய தேவையை கணக்கில் கொண்டு இந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும், இன்றைக்கு மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இந்த திறப்பு விழா சிறப்பாக நடைபெறுகிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்துக்கு நிதி நிலுவை எதுவுமே கிடையாது, நிர்மலா சீதாராமன் இப்ப சொல்லியிருக்காங்க முன்னாடி. ஆனா ஏற்கனவே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, நமக்கு அந்த பிஎம்சி 2000 கோடி இதை எப்படி பார்க்கணும்? தமிழகத்துக்கு எவ்வளவு ஒன்றிய அரசு தர வேண்டிய நிதியை என்னென்ன காரணங்களால் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள், தர மறுத்திருக்கிறார்கள் என்று நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் பேசியிருக்கின்றோம். அந்த நிதியை உரிய முறையிலே பங்கீடு செய்ய வேண்டும். ஒன்று, நம்முடைய வரி பகிர்மானத்திலே இருக்கிற நிலுவைத் தொகையும் தர வேண்டும். அதேபோல ஒன்றிய அரசு சர்வ சிக்ஷான் அபியான் உள்ளிட்ட பல திட்டங்களுக்கு தங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் நிதி கொடுப்போம் என்று சொல்லி நிறுத்தி வைத்திருக்கிற நிதிகளையும் ஒன்றிய அரசு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் மீண்டும் நான் வலியுறுத்திக் கொள்கிறேன். நலத்திட்ட உதவிகளுக்கு மட்டும் செலவிடக்கூடாதுன்னு மத்திய நிதியமைச்சர் பேசினார். அதாவது இந்த கேள்விகள் எல்லாம் கார்ப்பரேட்டுகளுக்கு நிதியை ஒதுக்கீடு செய்கிற பொழுது, கார்ப்பரேட்டுகளுக்கு தள்ளுபடி செய்கிற பொழுது கொடுக்க சொல்ல மாட்டாங்க. சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு ஒரு உதவி 2000 ரூபாய் உதவி தொகை அல்லது அவர்களுக்கான அடிப்படையான வாழ்வியல் உதவிக்காக செய்கிற பொழுதுதான் இவங்களுக்கு எல்லாமும் ஞாபகம் வரும். ஆனால் அதானிக்கும் அம்பானிக்கும் 25,000 கோடி 50,000 கோடி தள்ளுபடி செய்வது, வராக்கடனை தள்ளுபடி செய்கிற பொழுதெல்லாம் இவர்களுக்கு வாய்ப்பு திறந்து பேச மனம் வராது. எளிய மக்களுக்கு சேவைக்காக உதவி செய்ய வேண்டும் என்றால் மட்டும்தான் இவங்களுக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். பங்குகளை விற்பனை செய்ய இந்திய அரசு முடிவு செய்திருக்கிறதா சொல்றாங்க. விஜய் அதுக்கு பிரதமர் கடிதம் எழுதியிருக்காரு, விற்கிறதுக்கு முடிவை கைவிடணும். நாங்கள் தொடர்ந்து என்எல்சி பங்குகளை, ஒன்றிய அரசினுடைய பொதுத்துறை நிறுவனத்தின் பங்குகளை விற்கக்கூடாது, அது மக்களினுடைய சொத்து, அது எந்த வகையிலும் தனியார் முதலாளிகளுக்கு போகக்கூடாது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தொடர்ந்து நிலைப்பாடு. இப்பொழுதும் அது என்எல்சியா எல்ஐசியா எந்த ஒரு பொது நிறுவனத்தின் பங்கும் தனியாருக்கு விற்கப்படக்கூடாது. அது மக்களின் சொத்து, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. மத்திய அரசோட இணக்கமா இருக்கணும்னு சொல்லி தாவேக அரசு சொன்னதை வரவேற்கிறோம். சட்டமன்றத்தில் தானே அரசியல் பேச முடியும்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறார். இல்ல, அதாவது அரசியலாக பாஜகவின் அரசியலை எதிர்ப்பது என்பதும், அதற்கு நீட் உள்ளிட்ட விஷயங்களில் எதுவெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை ஆளுநர் உரையிலே தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் நிர்வாக ரீதியாக ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவுகள் மேம்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. கடந்த 10 ஆண்டுகளாக கேரளாவில் மார்க்சிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தது. நிர்வாக ரீதியான உறவு என்பது தனி, அரசியல் நிலைப்பாடு, அதற்கான போராட்டம், அதற்கான வெளிப்பாடு என்பது தனி. சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டதை தொடர்ந்து கட்சி அது சம்பந்தமான அதாவது தேசிய கீதம் வந்தே மாதரம் பாடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு முன் இருந்த இந்தியாவின் நிலை வேறு, ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பின்னால் இருக்கிற இந்தியாவினுடைய நிலை வேறு. ஏப்ரல் 15ஆம் தேதி வந்தே மாதரம் பாடலினுடைய 6 சரணங்களையும் அவசியம் பாட வேண்டும் என்று ஒன்றிய உள்துறை அமைச்சகம் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறது. அது ஏப்ரல் 15ஆம் தேதியில் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கை. அதுக்கு பிறகு மிகப்பெரிய விளைவுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்தே மாதரம் பாடலினுடைய பிரச்சனை முதல் 2 சரணத்தில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 3வது சரணத்திலே இருந்து 4-5 சரணங்கள்
ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கடவுளாக இந்திய நாட்டை உருவகப்படுத்தி வருகிற பாடல் வரிகளை கொண்டது. இதை கண்டிப்பாக அனைவரும் பாட வேண்டும் என்று வருகிற பொழுது இயல்பாக நீங்கள் ஒரு கிறிஸ்துவராகவோ ஒரு இஸ்லாமியராகவோ ஒரு சீக்கியராகவோ ஒரு கம்யூனிஸ்டாகவோ ஒரு நாத்திகராகவோ ஒரு மதச்சார்பற்ற கொள்கையில் நம்பிக்கை கொண்டவராக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் அரசு நிகழ்வில் மதச்சார்பற்ற தன்மைதான் பிரதிபலிக்க வேண்டுமே தவிர ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய குறிப்பிட்ட கடவுளை வழிபடுகிற அனைவரையும் சொல்லுவது என்பது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. எல்லா எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்ற மாநிலத்தில் கூட இந்த பாட்டை முழுமையாக பாடித்தான் பதவி பிரமாணத்தை ஆளுநர்கள் எடுத்து வைக்கிறார்கள். நான் அந்த பாட்டை பாட மாட்டேன், இது மதச்சார்பற்ற கொள்கைக்கு விரோதமானது அப்படின்னா உங்களுக்கான பதவி பிரமாணமே நடக்காது. இப்படி ஒரு இக்கட்டான நிலைமை இந்தியா இதுவரைக்கும் சந்தித்ததில்லை. எனவே இந்த சூழலில் தான் பதவி பிரமாணம் என்பது ஆளுநரினுடைய அதிகார வரம்புக்குள்ளே இருப்பது, ஒன்றிய அரசின் அதிகார வரம்புக்குள்ளே இருப்பது. ஆனால் சட்டமன்ற கூட்டத்தொடர் என்பது அந்தந்த மாநில அரசினுடைய அதிகாரத்துக்குட்ப இருப்பது. அப்படி வருகிற பொழுது வந்தே மாதரத்தை மாநில சட்டமன்றத்தில் பாட வேண்டும் என்ற நிர்பந்தத்தை வந்த பொழுது வந்தே மாதரம் பாட மாட்டோம் என்று நிலை எடுத்தது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். ஏனால் தமிழ்நாட்டினுடைய மதச்சார்பற்ற மரபு சட்டமன்றத்தில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டினுடைய மதச்சார்பற்ற பண்பாட்டுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி. எனவே தான் அது மிக மிக முக்கியமான அந்த மகிழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதே நேரத்தில் தேசிய கீதம் 2 முறை பாடியது என்பது கடந்த காலத்தில் மார்ச் 15க்கு முன்னால் ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முன்னால் தேசிய கீதம் பாட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தால் அதை ஏற்க முடியாது. தமிழ்தாய் வாழ்த்தா தேசிய கீதமா என்றால் தமிழ்தாய் வாழ்த்து தான் முதலில், தேசிய கீதம் 2வது தான். ஆனால் இப்பொழுது வந்திருக்கிற கேள்வி தேசிய கீதமா வந்தே மாதரமா என்று வந்திருக்கிற கேள்வி. அப்படி என்றால் தேசிய கீதத்தின் பக்கம் தான் நாம் நிற்போம். தேசிய கீதம் என்பது ஒரு செக்யூலர் சாங், நம்முடைய நாட்டுப்பண். அதை ஒன்றுக்கு மேற்பட்ட முறை பாடியது என்பது ஒரு பெரிய பிழையாகவோ மரபு மீறலாகவோ நான் கருதவில்லை. ஏனென்றால் வந்தே மாதரம் போன்ற ஒரு மதச்சார்பற்ற கொள்கைக்கு எதிரான ஒரு பாடலை பாடுவதை தவிர்க்க இது நடந்திருக்கிறது. தவறான ஒன்று தவிர்க்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி பேசுவதை விட்டுவிட்டு சரியான ஒன்றை 2 முறை செய்தது சரியா என்று கேட்பது பொருத்தமல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆளுநர் வழிஞ்சு விழுந்து தமிழக அரசு பாராட்டுறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்திரத்தன்மையை அரசு இழந்துருச்சுன்ற பொருளை எடுத்துக்கலாமா? இல்ல, அதாவது ஆட்டுக்கு தாடி அந்த மாதிரியாக ஆளுநர் என்று இல்ல. ஆளுநர் என்ற பதவி பற்றிய தாவேகாவின் நிலைப்பாட்டை 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்முடைய மரியாதைக்குரிய மின்சாரத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆளுநர் பொறுப்பு என்பது ஒரு மேனேஜர் போலதான், அது தேவையில்லை என்பதான் தாவேகாவின் நிலைப்பாடு. ஆளுநர் ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய அறிக்கையை வாசித்திருக்கிறார். மாநில அரசு ஒன்றிய அரசு சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் எங்கள் நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம பேச முடியும். அதுல காம்ப்ரமைஸ் ஆனா நிச்சயம் நம்ம அதை எதிர்ப்போம். ஆனா அது காம்ப்ரமைஸ் ஆகலன்றதை பார்க்கிறோம். ஆளுநரை பத்தி நாங்க எதுவும் சொல்லல, ஆளுநர் இருக்கலாம்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஒரே அமைச்சரவையில் 2 பேர் கருத்துக்கள் தெரியல. செங்கோட்டை என்ன சொன்னார் நான் பார்க்கறேன். நீங்க பேசுறது கூட ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க, குறிப்பிடும்போது கூட ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப விஜய் இந்திய அரசுன்னு புதுசா அவருடைய கடிதங்கள்ல குறிப்பிடுறாருன்னு சொல்லி ஒரு சர்ச்சை கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஒன்றிய அரசு தான் சொல்லிட்டு இருந்தாரு, இப்ப திடீர்னு இந்திய அரசு. விஜய் கிட்ட கேளுங்க ஏன் அப்படி சொல்றீங்கன்னு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை தாண்டி திராவிட கட்சிகளை அழிக்கிறதுக்கு ரெட்ட வேடம் போடுதுன்னு முரசொலி நாளிதழில் இல்ல, முரசொலி நாளிதழில் கடந்த 3 நாட்கள் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய செயலாளரை பற்றியும் மார்க்சிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு பற்றியும் வந்திருக்கிற கட்டுரை என்பது மிக வருத்தம் அளிக்கிற, கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டுரை. அதற்கு பொருத்தமான பதில் தீக்கதிர் நாளிதழில் வரும். நான் இப்ப ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிட்டு மற்ற பாயிண்ட்டை சொல்லாமல் இருந்தால் தவறாக போயிடும். ஏன்னா 3 நாள் எழுதப்பட்டிருக்கிற ஒரு விரிவான கட்டுரை. இந்த இடத்திற்கு, அதாவது மார்க்சிஸ்ட் கட்சி திமுகவை எதிர்நிலையில் நிறுத்தி பார்க்கல. தேர்தலில் ஏற்பட்ட புற சூழல் காரணமாக ஒரு கவர்னர் ஆட்சி, பாஜகவின் மறைமுக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு நிலைப்பாட்டை மார்க்சிஸ்ட் கட்சி எடுத்தது. திமுகவை எதிர்நிலையில் நின்று மார்க்சிஸ்ட் கட்சி பார்க்கவில்லை. ஆனால் சிபிஎம்ஐ எதிர்நிலையில் நிறுத்தி திமுக பார்க்க ஆரம்பித்து விட்டதோ என்பதைத்தான் இந்த கட்டுரைகள் வெளிப்படுத்துகிறது. இதற்கு பொருத்தமான பதில் முறையாக நாளையும் நாளை மறுதினம் தீக்கதில் வரும் என்று திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தது
இருக்கிறது அலையன்ஸ் பார்ட்டிஸ் தானே. திமுக அதிமுக சேரப்போ திமுக அந்த நரேஷன் சொல்லிட்டே இருக்கிறது அலையன்ஸ் பார்ட்டி தானே சொல்றீங்க, நீங்க தானே சொல்றீங்க. இல்லை, நாங்கள் சொல்லலை. ஏற்கனவே அந்த பேச்சுவார்த்தையின் பொழுது அவர்கள் சொன்னதைத்தான் நாம சொன்னோம். அதிமுகவும் சொன்னார்கள், விசிகா சொன்னார்கள், எல்லாரும் தான் சொன்ன நேரேஷன் தான். அதாவது இல்லை, திமுகவை சிபிஎம் எப்படி பார்க்கிறது என்பதுதான் கேள்வி. அதாவது வெற்றி தோல்விகள் வரலாம், அதை கடந்து திராவிட இயக்கமும் இடதுசாரி இயக்கமும் ஒரு சகோதர இயக்கங்கள், இந்த மண்ணின் முற்போக்கு தன்மை கொண்ட இரண்டு முக்கியமான இயக்கங்கள். இதற்கு இடையில் இருக்கிற முரண் நட்பு முரண் தான், பகை முரண் அல்ல. ஆனால் பகை முறையை நோக்கி நகர்த்துகிற வேலையை அந்த கட்டுரை செய்கிறது, அது சரியல்ல. சார், இப்போ அசம்பிளியில முதலமைச்சர் பேசுறதை கவனிச்சிருப்பீங்க. முன்னாள் முதல்வரை வந்து அதைத்தான் நேற்றே நாங்கள் சொல்லிட்டோமே. நேற்று நான் சொல்லிட்டேன், எங்களுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் சொல்லிட்டாரு. நிச்சயம் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீடை அவர் செய்திருக்க கூடாது. அதற்கு இவர் இப்படி ஒரு பதிலையும் சொல்லியிருக்க கூடாது. சட்டமன்றத்தினுடைய நேரலை என்பது நடந்தது, மிக வரவேற்க வேண்டிய விஷயம். இன்னைக்கு எல்லா குடும்பங்களையும் சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் பேசிக்கிறோம். அந்த வகையில் ஜனநாயகத்தை அது வலுப்படுத்தும். நம்மால் தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் உள்ளே எப்படி நடந்து கொள்கிறார்கள், என்ன பேசுகிறார்கள், என்ன பதில் சொல்லப்படுகிறது என்பதை நாடே இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறது. இது சட்டமன்ற உறுப்பினர்களின் பொறுப்புணர்ச்சியும் அதிகப்படுத்தும், அது நல்ல விஷயம். ஆனால் அதே நேரத்தில் சட்டம் இயற்றுகிற ஒரு அவையினுடைய தரம் மிக முக்கியமானது. அது ஒரு மாநிலத்தின் ஜனநாயக தன்மையை பிரதிபலிக்கிற ஒரு இடம். அந்த இடத்தில் தனிநபர் தாக்குதல் என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். தனிநபர் சார்ந்த விமர்சனத்தை துவக்கினால் அதற்கு எல்லையே இல்லை. நாம் இதுவரை கட்டி காப்பாற்றிய நாகரீக பொது அரசியலரை முழுமுற்றாக துடைத்து அது எரியும். எனவே தனிநபர் விமர்சனம் என்பது முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அதில் கூடுதல் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக்கிறேன். கவர்மெண்ட்டுக்கா நீங்க கால அவகாசம் கொடுங்க, அது ஓகே. அசம்பிளியில இந்த சின்ன சிறு கூட்டத்தொடருக்குள்ள முதலமைச்சர் எடுத்துக்கிட்ட பொறுப்பை எங்கேயாவது பார்க்க முடியுங்க? ஏன்னா அவங்க பெரம்பூர் தொகுதியை முதற்கொண்டு குறிப்பிட்டு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு, விமர்சிக்கிறாரு, மின்வெட்டி எல்லா துறைகள் பற்றி பேசுறாங்க. எல்லாத்துக்கும் முதலமைச்சர் பதில் சொல்லல. இல்ல, அதாவது திமுகவினுடைய எல்லா கேள்வியும் நீங்க என்கிட்ட கேட்க கூடாது, தாவேகா கிட்ட கேட்கணும். தாவேகாவினுடைய பதில் பத்தி நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். மார்க்சிஸ்ட் கட்சியாக ஆளுநர் உரையின் மீது நாங்கள் தெரிவிக்க வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் மிக சிறப்பாக எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதான் மார்க்சிஸ்ட் கட்சியுடைய பலம். மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.